நம்ம என்னதான் நிறைய புத்தகங்கள் படித்தாலும் அந்த புத்தகத்தில் படித்ததில் நம்ம மனதில் ரொம்ப நாள் நிற்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கம்மியானதாக தான் இருக்கும். இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, இது கொஞ்சம் பயனளிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது, இது நம்ம வாழ்க்கையவே மாற்றினது அப்படின்னு ஏதாவது ஒன்று ரெண்டு பாடம் தான் ஒவ்வொரு புத்தகத்திலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு இருப்போம். என்ன தான் ஒரு பெரிய சயின்ஸ் புக்கை படித்தாலும் அதுலேருந்து ஏதாவது ஒரு பாடம் சம்மந்தமே இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இல்லை அட்லீஸ்ட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு நமக்கு தோணியிருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் அப்படி நான் படித்த புத்தகத்திலேருந்து நான் பார்த்து வியந்த, இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு நான் யோசித்தேன், இல்லை என்னோடய வாழ்க்கையில் அப்பப்போ நான் பயன்படுத்தக்கூடிய பாடங்கள், இப்படி 40 பாடத்தை இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை வாரம் இருமுறை எங்கள் கூட பகிர்ந்துப்பேன். அது உங்களுக்கு பயனளிக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பவர் ஆஃப் நவ்வில் படித்த ஒரு விஷயம் ரொம்ப நாள் என் மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பொதுவாக எல்லா புத்தகமும் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளோட எண்ணம் தான் நம்ம அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு. நான் தொடர்ந்து எப்படிப்பட்ட எண்ணத்தை எனக்குள்ளே வச்சுருக்கணும், எப்படிப்பட்ட விஷயத்தை யோசிக்கிறனோ அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் பவர் ஆஃப் நவ் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களோட எண்ணம் நீங்கள் கிடையாது. எண்ணத்தை உங்களால் கவனிக்க முடிஞ்சுதுன்னா, எண்ணம் தனியாகவும் அதை கவனிக்கக்கூடிய ஒரு நபர் தனியாகவும் பிரிக்க முடிஞ்சுது அப்படின்னா, எண்ணம் நீங்கள் கிடையாது, அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர் தான் நீங்கள் அப்படின்னு சொன்னிச்சு. ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு மெடிடேஷன் மாதிரி இது எனக்கு இருந்துச்சு. நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நமக்கு கிடைக்கும். அதுக்காக சிந்தனை தான் நம்ம அப்படின்னு கிடையாது. நமக்குள்ள சிந்தனையை நம்மளால் கவனிக்க முடியுது அப்படின்னா, சிந்தனையை கொஞ்சம் தனியாக வச்சு பார்க்க முடியுது அப்படின்னா, சிந்தனையை தொடர்ந்து மாற்றிக்க முடியுது அப்படின்னா, அந்த சிந்தனை நம்ம கிடையாது. அந்த சிந்தனையை கவனித்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர் தான் நம்ம. இதை படிக்கும்போது ஒரு பெரிய சுதந்திரம் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு தோணும். ஏன்னா என்னோட சிந்தனை நான் இல்லை, அந்த சிந்தனையை கவனிக்கக்கூடிய ஒரு நபர் தான் நான் அப்படின்னு இருக்கிறப்போ, சிந்தனையிலேருந்து உங்களை பிரித்து எடுத்துக்க முடியும், சிந்தனையை சுலபமாக மாற்றவும் முடியும். நான் என்ன யோசிக்கிறேனோ அது என்னோட ஐடென்டிட்டி இல்லை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கும் போது, அந்த சிந்தனையை எனக்கு வேணுன்ற மாதிரி மாற்றி அமைக்க முடியும். ஏன்னா அது நான் கிடையாது, அதை கவனிக்கிற ஆள் தான் நான். இந்த ஐடென்டிட்டி பற்றி அட்டாமிக் ஹேபிட் எனக்கு சொல்லிக் கொடுத்த இன்னொரு விஷயம் இருக்குது. நம்மளோட பிஹேவியர் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்மளோட ஐடென்டிட்டி ஃபார்ம் ஆகும், நம்மளோட அடையாளம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் அட்டாமிக் ஹேபிட் படிக்கும்போது எனக்கு இன்னொரு புரிதல்ன்றது கிடச்சிது. நான் தொடர்ந்து எப்படிப்பட்ட செயலை செய்கிறேன், எப்படிப்பட்ட குணாதிசயம் என்கிட்ட இருக்குது, அதுதான் என்னோடய ஐடென்டிட்டியாக மாறும் அப்படின்றது கிடையவே கிடையாது. முதல்ல ஐடென்டிட்டி தான் ஃபார்ம் ஆகும், அடையாளம் தான் ஃபார்ம் ஆகும், அதுலேருந்து தான் குணாதிசயங்களும் செயலும் உருவாகும் அப்படின்னு அட்டாமிக் ஹேபிட் சொன்னிச்சு. ஒரு உதாரணத்துக்கு, நான் தொடர்ந்து ஸ்மோக் பண்ணாமல் இருக்கிறதுனால நான் ஸ்மோக்கர் கிடையாது. அப்படி இருக்கிறவங்க தான் நான் ஸ்மோக்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஒரு நபர் ஸ்மோக் பண்ணிட்டார், இப்போ அவர் ஸ்மோக்கிங்கை விடணும் அப்படின்னு நினைக்கிறார். இப்போ அவர் பார்க்கும்போது எப்படி பார்ப்பார்? நான் ஒரு ஸ்மோக்கர் அப்படின்னு பார்ப்பார். நான் ஒரு ஸ்மோக்கர், ஸ்மோக்கிங் பண்ணுறதை நிறுத்தணும் அப்படின்னு அவர் பார்ப்பார். அது ரொம்ப கடினமான விஷயமா இருக்கும். அதுக்கு பதிலாக எப்போவுமே முதல்ல நம்மளோட அடையாளத்தை நம்ம மாற்றிக்கணும். நம்மளை எப்படி பார்க்குறோன்றதை மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் செயல் தானாக சுலபமாக மாறும். இப்போ அந்த நபர் நான் ஒரு நான் ஸ்மோக்கர் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா, ஸ்மோக்கிங்கை விடுறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அப்போ செயலை செஞ்சுட்டு அடையாளத்தை அடையணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. முதல்ல உங்களோட பார்வையில் உங்களோட அடையாளத்தை மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் செயலை சுலபமாக செய்ய முடியும். ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நபர் ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். ஏதோ ஒரு நபர் சிகரெட்டை ஆஃபர் பண்ணுறார். அப்போ அவர் நான் ஸ்மோக்கிங்கை விட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், இல்லை நான் ஸ்மோக்கிங்கை விடலான்னு இருக்கேன் அப்படின்னு பதில் சொன்னால், அந்த சிகரெட்டை வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் ஸ்மோக் பண்ணக்கூடியவன் தான், ஆனால் விடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ அதை வாங்கிறதுக்கு நானே ஒரு வழியே கொடுத்துட்டேன். ஆனால் அதுக்கு பதிலாக நான் ஒரு நான் ஸ்மோக்கர் அப்படின்னு சொல்லிட்டா அதை நாங்கள் வாங்கவே முடியாது. முதல்ல உங்களோட அடையாளத்தை மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் செயலும் குணாதிசயமும் தானாக மாறும். டேனியல் கேன்மேன் எழுதின திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ, இது ஒரு சயின்ஸ் புக் மாதிரி தான். இதில் ஒரு முக்கியமான பாடத்தை நம்மளால் கற்றுக்க முடியும். அதில் அவர் 2 செல்ஃபை பற்றி சொல்வார். நமக்குள்ளே இருக்கக்கூடிய 2 தன்மையை பற்றி சொல்வார். ஒன்று எக்ஸ்பீரியன்சிங் செல்ஃப், இன்னொன்று ரிமெம்பரிங் செல்ஃப். இந்த எக்ஸ்பீரியன்சிங் செல்ஃப்னால் என்ன? இப்போ நான் எப்படி உணர்றேன் அப்படின்றது தான் இந்த எக்ஸ்பீரியன்சிங் செல்ஃப். ரிமெம்பரிங் செல்ஃப்னால் என்ன? இப்போ இதே நிகழ்வை இன்னும் சில நாட்கள் கழித்து, சில மாதங்கள் கழித்து, சில வருடங்கள் கழித்து நான் திரும்பி பார்க்குறப்ப எப்படி உணர்வேன் அப்படின்றது ரிமெம்பரிங் செல்ஃப். இப்போ ஒரு செயலை நான் செய்கிறேன்ல, அந்த செயல் இன்றைக்கி இந்த எக்ஸ்பீரியன்சிங் செல்ஃபுக்கு ஒரு விதமான அனுபவத்தை கொடுக்கும்.
இதே செயல் எதிர்காலத்தில் திரும்பி பார்க்குறப்போ அந்த ரிமெம்பரிங் செல்ஃபுக்கு வேறு விதமான அனுபவத்தை கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை இப்போ எனக்கு ஷூட் பண்ணும்போது இந்த எக்ஸ்பீரியன்சிங் செல்ஃபுக்கு மேபி ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. இது ஒரு வேலை, எனக்கு இது பிடிக்கல, நான் வேறு ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு இப்போ நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு வேறு வழி இல்லை, நான் இந்த வீடியோவை எடுத்தாகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தில் இந்த வீடியோவை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை இழந்தா மாதிரி தோணும், ஏதோ ஒரு தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கா மாதிரி தோணும். இப்போது நாளைக்கு வந்துடுச்சு. நாளைக்கு நான் திரும்பி பார்க்குறேன் இந்த தருணத்தை. நேற்றே நம்ம ஒரு வீடியோவை எடுத்து முடிச்சிட்டோமே, செய்ய வேண்டிய வேலையை நேற்றே முடிச்சிட்டோமே அப்படின்னு நான் திரும்பி பார்க்குறப்போ அந்த நபருக்கு ஏதோ ஒரு தியாகம் பண்ணுற மாதிரி இருக்காது. அந்த நபருக்கு ஏதோ ஒரு வழி தரக்கூடிய செயலை நம்ம செஞ்சோம் அப்படின்னு தோணவே தோணாது. என்ன தெரியுமா தோணும்? நல்ல வேலை, நேற்றே நம்ம அந்த வீடியோவை எடுத்து முடிச்சிட்டோம், இன்றைக்கி கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு இதே நிகழ்வை அந்த ரிமெம்பரிங் செல்ஃப் பார்த்து சந்தோஷப்படும். அப்போது ஒரு நிகழ்வு நல்ல நிகழ்வா கெட்ட நிகழ்வா, அது நமக்கு வலியை கொடுக்குமா, இல்லை அது போர் அடிக்குதா, இல்லை ஏதாவது ஒரு தியாகம் பண்ணுற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குதா அப்படின்றதுலாம் ஒரு இல்யூஷன் தான். இன்றைக்கி எனக்கு அப்படி இருக்கும், ஆனால் இதுக்கப்புறம் இன்றைக்கின்ற இந்த தருணத்தில் நான் இருக்க போகிறதே கிடையாது. இன்றைக்கின்றது இந்த ஒரு தருணம் மட்டும்தான். இதுக்கப்புறம் வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் இந்த நிகழ்வு ரிமெம்பரிங் செல்ஃப்கிட்ட தான் இருக்க போகுது, இந்த எக்ஸ்பீரியன்சிங் செல்ஃப்கிட்ட இருக்க போகிறதில்ல. அப்போ இந்த ஒரு தருணத்துக்காக இந்த எக்ஸ்பீரியன்சிங் செல்ஃப் சொல்லக்கூடிய செயலை நான் ஏன் செய்யணும்? இந்த பொதுவாக இந்த எக்ஸ்பீரியன்சிங் செல்ஃப் என்ன செய்யும்னா, ப்ளஷர் தரக்கூடிய செயலை செய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போது வீடியோ கேம் போய் விளையாடு, சினிமா போய் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு புத்தகத்தை எடுத்து படி, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லவே சொல்லாது. ஆனால் ரிமெம்பரிங் செல்ஃப் என்ன பண்ணுன்னா, நீ என்ன பண்ண, நீ எவ்வளவு சந்தோஷமாக இருந்த அப்படின்லாம் பார்க்கவே பார்க்காது. அந்த நிகழ்வு இப்போ எனக்கு பயனளிச்சிருக்கா அப்படின்னு தான் அது யோசிக்கும். இல்லைனா அந்த நிகழ்வு அப்போ நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்தியா, அந்த சந்தோஷம் இப்போ என்ன பாதிக்காமல் இருக்கா அப்படின்றது தான் பார்க்கும். அப்போ எப்போவுமே இந்த ரிமெம்பரிங் செல்ஃபுக்காக வாழ்ந்துருங்க. ஏன்னா அது கூட தான் ரொம்ப நாள் நீங்கள் இருக்க போகிறீங்க. எக்ஸ்பீரியன்சிங் செல்ஃப் இந்த ஒரு வினாடி மட்டும்தான் இருக்க போகுது. அப்போ இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறப்போ, இப்போ எந்த செயலை செஞ்சால் நாளைக்கு நான் சந்தோஷமாக இருப்பேன், இப்போ எந்த செயலை செஞ்சால் நாளைக்கு இந்த செயலை நான் செஞ்சுட்டேன்னு எனக்கு நானே நன்றியை சொல்லிப்பேன், இந்த கேள்வியை கேட்டு ஒவ்வொரு செயலும் செய்யுங்க. அதுக்காக எப்போவுமே நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும், ப்ரொடக்டிவாக தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு டூருக்கு போகிறீங்களா, போகும்போது அங்கே முழுமையாக நேரத்தை அனுபவிங்க. அங்கே போகும்போது யார்ட்டையோ ஃபோன் பேசிகிட்டு இருக்காதீங்க. அங்கே நிறைய மெமரிஸை உருவாக்குங்க, ஸ்டோரிஸை உருவாக்குங்க. இந்த ரிமெம்பரிங் செல்ஃப் திரும்பி பார்க்குறப்போ அதுவும் நல்லா தான் அதுக்கு தோணும். ஒரு உண்மையான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா ரிமெம்பரிங் செல்ஃபுக்கு எப்போவுமே அது பிடிக்கும். காலேஜ் டைமில் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நீங்கள் வெளியெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி திரும்பி பார்த்துருந்தாலும் அந்த நிகழ்வு நல்லா தான் இருக்கும். ஒரு நல்ல சினிமாவை பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி திரும்பி பார்த்தாலும் அது நல்லா தான் இருக்கும். படிக்கிறது மட்டுமோ இல்லை ஒரு வேலை செய்கிறது மட்டுமோ இந்த ரிமெம்பரிங் செல்ஃபுக்கு பிடிக்கும்னு கிடையாது. நல்ல சந்தோஷத்தையும் அதுக்கு பிடிக்கும். தப்பான வழியில் ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா இல்லை நேரத்தை சும்மா வீணடிச்சிருந்தீங்கன்னா இந்த ரிமெம்பரிங் செல்ஃபுக்கு அது ஞாபகத்தில் இருக்காது. ஸோ புரிஞ்சிக்க வேண்டியது, எக்ஸ்பீரியன்சிங் செல்ஃபை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நாளைக்கு எனக்கு இது எப்படி தோணும் அப்படின்றத கேட்டு அந்த ரிமெம்பரிங் செல்ஃபுக்காக வேலை செய்யணும். ஃபீல் தி ஃபியர், டூ இட் எனிவே அப்படின்னு ஒரு புக் இருக்குது. இந்த புக்கில் இருந்து கற்றுக்கிட்ட ஒரு சின்ன பாடம் இருக்குது. நம்ம லைஃப்பில் கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னு எத்தனை தடவை உணர்ந்திருக்கோம். எனக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு கான்ஃபிடென்ட்டாக இல்லை, எனக்கு இந்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரமாட்டுது, அந்த நபரை போய் சந்தித்து பேசுகிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரமாட்டுது அப்படின்னு நம்ம சொல்வோம். இந்த எனக்கு கான்ஃபிடென்ட்டாகவே இல்லை, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரமாட்டுது அப்படின்னு நம்ம சொல்கிறது எதோட அடையாளம் தெரியுமா? அந்த இடத்துல இதுக்கப்புறம் தான் கான்ஃபிடென்ஸ் உருவாக போகுது அப்படின்றதுக்கான அடையாளம். புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் ஒரு செயலை செய்வேன் அப்படின்றது கிடையாது. எப்போ ஒரு செயலை செய்கிறீங்களோ அப்போ தான் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது கிடைக்கும். எனக்கு இன்டர்வியூ போகிறதுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா என்ன செய்யணும்? இன்டர்வியூக்கு போங்க, அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ஸ்ன்றது வரும். எனக்கு பல பேருக்கு முன்னாடி நின்று பேசுகிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னு தோணுனா என்ன செய்யணும்? பல பேருக்கு முன்னாடி நின்று நீங்கள் பேச ஆரம்பிக்கணும், கான்ஃபிடென்ஸ் தானாக வரும். எப்போவுமே கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு செயலை செய்யணும் அப்படின்றது கிடையாது. ஒரு செயலை செஞ்சதுக்கப்புறம் தான் கான்ஃபிடென்ஸ்ன்றது வரும். கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை செய்கிறது சுலபமாக மாறும். நம்ம கடைசி பகுதியை மட்டும் பார்க்குறோம். வாழ்க்கையில் சாதித்த ஒரு நபர், ஒரு செயலை சிறப்பாக செய்யக்கூடிய நபர்கள்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களே, அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு இல்லையே, அப்போ அது எனக்கானது இல்லை அப்படின்னு நினச்சிட்றோம். எல்லாருக்குமே ஆரம்பத்தில் கான்ஃபிடென்ஸ்ன்றது இல்லாமல் தான் இருந்துச்சு. அந்த செயலை தொடர்ந்து செய்யும் போது தான் அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஏதோ ஒரு நபர் ஒரு விஷயத்தை கான்ஃபிடென்ட்டாக செய்கிறாரு, அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக என்னால் அவரை மாதிரி மாற முடியாதுன்னு கிடையாது. அந்த செயலை செய்ய ஆரம்பித்தா நானும் அவரை மாதிரி மாறிடுவேன். நான் ரீசெண்டாக போட்ட சில புத்தகங்கள் இருக்குது. ஆர்ட் ஆஃப் திங்கிங் கிளியர்லி, அதில் நான் 2 பாகம் போட்டிருக்கேன்.
யூ ஆர் நாட் ஸோ ஸ்மார்ட். இதில் நான் ஒரு பாகம் போட்டிருக்கேன், இன்னொரு பாகம் போடணுமா வேணாமான்னு நான் உங்கள்கிட்ட கேட்டேன். அதை பற்றி நான் இன்னும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல. ஒருவேளை வேணும்னா இந்த வீடியோலையும் நீங்கள் சொல்லலாம், நான் கண்டிப்பாக அதோட 2வது பாகத்துக்கு வேலை செய்கிறேன். அதெல்லாம் படிக்கும்போது அதை பற்றி நான் பேசும்போது சில முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எவ்வளவு தான் நமக்கு தெரியும் அப்படின்னு நினச்சாலும், எவ்வளவு தான் நம்ம கால்குலேட்டடாக ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னு யோசித்தாலும், தெளிவாக சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சாலும், நமக்குள்ளே நிறைய காக்னிட்டிவ் பயாசஸ் அப்படின்றது இருக்கும். நிறைய சிந்தனை பிழைகள் இருக்க தான் செய்யும். இங்கே உடனடியாக என் மூளையில் நிறைய சிந்தனை பிழைகள் இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்ட உடனே அதை என்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நான் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கட்டும், இல்லை நான் யோசிக்கக்கூடிய சிந்தனையாக இருக்கட்டும், அதில் ஏதாவது ஒரு தவறு இருந்தால் அதை கண்டுபிடிக்க போகிற கடைசி நபராக தான் நான் இருப்பேன். சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அது ஆரம்பத்திலே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கடைசியாக எனக்கு தான் தெரியும். அப்போ இந்த சிந்தனை பிழைகளை பற்றி, இந்த காக்னிட்டிவ் பயாசஸ் பற்றி நிறைய நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாகணும். அதில் இருக்கிறதுலையே முக்கியமானது ஒன்று, என் லைஃப்பில் நான் அடிக்கடி ஃபாலோ பண்ணுறது, நிறைய பேருக்கு சொல்கிறது ஒன்று இருக்குது. அதுதான் சங்க் காஸ்ட் ஃபேலசி. இவ்வளவு நாள் நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு பணத்தை, சக்தியை, நேரத்தை செலவு பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக இதுக்கப்புறமும் அதை நான் கையில் வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம பொதுவாக அதை கையில் வச்சுக்கணும்னு நினைப்போம். உதாரணத்துக்கு ஒரு 150 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு ஒரு தேட்டருக்கு ஒரு படத்துக்கு போயிட்டோம். அங்கே போன உடனே படம் நல்லா இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குது, இங்கே உள்ளே உட்கார்றதே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம என்ன செய்வோம்? காசு கொடுத்துட்டோமேன்னு படத்தை பார்த்துட்டு வருவோம். ஒருவேளை பாதியிலே எந்திரிச்சு வந்திருந்தா நமக்கு 150 ரூபா காசு தான் வேஸ்ட்டு. ஒருவேளை காசை கொடுத்துட்டோமே அப்படின்னு நினச்சி உள்ளே உட்காந்து படத்தை பார்த்தா 150 ரூபா காசும் வேஸ்ட்டு, அங்கே செலவழிக்க போகிற அந்த 2 மணி நேரம் டைமும் வேஸ்ட்டு. நான் 150 ரூபாயை வேஸ்ட் பண்ணிட்டேன், அதனால இன்னும் 2 மணி நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு மோசமான சிந்தனையாக இருக்குது. ஆனால் அதை நம்ம தொடர்ந்து செய்வோம். இல்லை, இன்னொரு விஷயத்தை புரிஞ்சு பாருங்கள். நான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேன், பல லட்ச ரூபா அதில் போட்டுட்டேன், அது ஃபெயில் ஆகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு. அப்போது இவ்வளோ ரூபா போட்டோம்ல, அந்த பணத்தை எடுக்கிற வரைக்கும் இதில் இருப்போம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பணத்தை போடுறது. இல்லை, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், அந்த ரிலேஷன்ஷிப்பில் பல நாளாக நான் இருந்துட்டேன், இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் வேலைக்காக போகிறது இல்லை அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இவ்வளோ நாள் இருந்துட்டோம்ல, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறது. இது எல்லாமே இந்த சங்க் காஸ்ட் ஃபேலசி தான். நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு காக்னிட்டிவ் பயாஸ்லேருந்து வெளியே வரணும்னா இதிலேருந்து வெளியே வாங்க, அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மாற்றங்கள் எப்போவுமே கடுமையானதாக நமக்கு தோணும். ஒரு சேஞ்சை லைஃப்பில் கொண்டு வரணுன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். நம்ம சேஞ்சுனாலே கஷ்டம், இந்த மாற்றங்கள்னாலே கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோம். ரீசெண்டாக நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடத்தை சொல்கிறேன். மாற்றங்கள் எப்போவுமே கடுமையானது கிடையவே கிடையாது. அது அவ்வளவு கஷ்டமான விஷயம் கிடையாது. எப்போவுமே ஒரு மாற்றத்துக்கு கூட ஒரு இழப்புன்றது இருக்கும், ஒரு தியாகன்றது இருக்கும். அந்த இழப்பு தான் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குது. அது ஒரு கற்பனையான கஷ்டம்தான். ஒரு உதாரணத்துக்கு, நான் ரீசெண்டாக வீடை ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். இப்போ புது வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறப்போ இந்த வீடே எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. தேவையில்லாமல் நம்ம மாறுறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. இங்கேருந்து நம்ம போவேணா அப்படின்னு நான் ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். எதுக்கு நம்ம மாற்ற வேணாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த புது வீட்டுக்கு போனால் நான் எதெல்லாம் எனக்கு கிடைக்காது, எதெல்லாம் இங்கே நான் இழக்கணும் அப்படின்றத பற்றி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வேறு ஒரு வழி இல்லாமல் நான் புது வீட்டுக்கு போனேன். அங்கே போன ஒரு சில நாள்லேயே அங்கே நம்மளால் இருக்க முடியாது, அங்கே நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்றது தெரிய வந்துச்சு. இப்போது இன்னொரு வீடை தேடிட்டு நல்லா போக முடியாது. அப்போ ஏற்கனவே இருந்த வீட்டுக்கு திரும்ப ஷிஃப்ட் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. இப்போ நான் திரும்ப பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நம்ம திரும்ப பழைய வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு. அப்படி நான் யோசிக்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு போகிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ புது வீட்டிலேருந்து பழைய வீட்டுக்கு திரும்ப போகிறப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கணும்ல? அப்படி இல்லை, அங்கேயும் எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. இங்கேருந்து இப்போ திரும்ப போயிட்டா எதெல்லாம் நம்ம இங்கே இழக்கணும் அப்படின்ற சிந்தனை தான் எனக்கு வர ஆரம்பிச்சிது. அப்போது எப்போவுமே ஒரு மாற்றத்தை நம்ம பண்ணுறோன்னா அந்த போய் சேர வேண்டிய இடத்துல இருக்கிற பிரச்சனைகள்னால நமக்கு வழி வரதே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட்னஸை நம்ம விட போகிறோம், இல்லை இங்கே நமக்கு நிறைய விஷயம் கிடைக்கிதே அது போக போகுது அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். லைஃப்பில் வரக்கூடிய எல்லா மாற்றத்துலேயும் இது இருக்கும். ஒரு பிடிக்காத வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்களா? போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, வரப்போகிற வேலை இதை விட மோசமாக இருக்குமோன்னு நம்மளே கற்பனை பண்ணிக்கிறது. இந்த வேலையில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கம்ஃபர்ட்னஸை நம்ம இழந்துருவோமோ? இங்கே சில பேரை நமக்கு தெரியும், கூட இருக்கிறவங்க கொஞ்சம் நண்பர்கள் மாதிரி இருக்காங்க, இங்கே வேலை செய்ய எனக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன தான் பிடிக்கலனாலும் எப்படி வேலை செய்யணும்னு தெரியும், இதெல்லாம் நம்ம இழந்துடுவோமோன்னு நினச்சி பயப்படுவோம். அப்போ அடுத்த தடவை ஏதாவது ஒரு மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து சிம்பிளான ஒரு எக்ஸசைஸாக பண்ணுங்கள்.
இப்போ இருக்கிற இடத்துலேருந்து இந்த மாற்றத்தை நான் அடையணும்னா எனக்கு என்ன மாதிரியான இழப்புகள் வரும் அப்படின்றத எழுதுங்க. ஒரு 4-5 இழப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய கம்ஃபர்ட்னஸ், இங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள்னு ஒரு 5-6 வரும். அந்த 5-6 விஷயத்தையும் நல்லா தெளிவாக மனதில் வச்சுக்கோங்க. புதுசாக போக போகிற இடத்துல எனக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றதையும் எழுதுங்க. இப்போ உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ என்னெல்லாம் இழப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எதுவும் இழப்பாக இருக்க போகிறது இல்லை. அதில் 80% விஷயம் போகிற இடத்துல கிடைக்க போகுது. மீதி இருக்கக்கூடிய 20% விஷயம் உங்களுக்கு கிடைக்காம போகலாம். ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட போகிறது இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கே இந்த இடத்துலேருந்து நான் வெளியே போயிட்டு திரும்ப இதே இடத்துக்கு வரணும்னு யோசிச்சா இதை விட எனக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த இடத்துக்கு வரத்துக்கு அப்படின்னு யோசிங்க. அப்போ நான் இப்போ இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வருத்தமாக இருக்குன்னா சிம்பிளாக ஒரு விஷயத்தை யோசிங்க. இப்போ புதுசாக அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து திரும்ப இதை பார்க்குறப்ப எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அதுவே உங்களுக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கான ஒரு உந்துதலை கொடுக்கும். ஈகோ இஸ் தி எனிமி. இந்த புக்கை சின்ன வயசுலேயே நான் படித்தது என் லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஈகோன்றது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஈகோ இல்லாத ஒரு நபர் அப்படின்றவர் கிடையவே கிடையாது. எனக்குள்ளேயும் நிறைய ஈகோ இருக்கும், தலைகணம் இருக்கும். இந்த ஈகோ தான் ஒரு மனிதனை மிகப்பெரிய அளவில் அழிக்கும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கிறது தான் இந்த புத்தகம். லைஃப்பில் நிறைய பிரச்சனை வரலாம், ஆனால் இருக்கிறதுலேயே ரொம்ப மோசமான பிரச்சனை என்னென்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ தான். இந்த ஈகோ எனக்கு இல்லை அப்படின்னு என்னால் சொல்லிட முடியாது. இந்த ஈகோ உங்களுக்கு இல்லைன்னு நீங்களும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லார் லைஃப்லேயும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் இந்த ஈகோ. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணவே முடியாது. எனக்கு சந்தோஷம்னா என்னன்னு தெரியாது, எனக்கு பசிக்கவே பசிக்காது, எனக்கு லைஃப்பில் ஒரு துக்கமே வராது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு ஈகோ இல்லைன்னு சொல்கிறது. இதெல்லாம் இயற்கையாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த ஈகோ. அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய பிரச்சனைனா இந்த புத்தகம் சொல்லி கொடுத்துச்சு. ஏன் இது ரொம்ப பெரிய பிரச்சனை? யோசிச்சு பாருங்களேன். வாழ்க்கையில் நம்மளால் 3 நிலையில் இருக்க முடியும். ஒன்று வளர்ந்து வரக்கூடிய நிலை, இன்னொன்று நான் வாழ்க்கையில் சாதிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட், இன்னொன்று நான் வாழ்க்கையில் தோற்று போயிட்டேன் அப்படின்னு உணரக்கூடிய நிலை. இந்த 3 நிலையில் எப்போ ஈகோ வந்தாலுமே பிரச்சனை தான். இதில் சில சமயம் ஒரு பிரச்சனை ஒரு நிலையில் இருக்கும், இன்னொரு நிலையில் இருக்காது. இப்போ என்கிட்ட பணம் இல்லை அப்படின்ற பிரச்சனை தோற்று போன ஒரு நிலையில் இருக்கலாம், வளர்ந்து வரக்கூடிய நிலையில் இருக்கலாம், ஆனால் வெற்றி அடைஞ்ச நிலையில் இருக்கவே முடியாது தானே. ஆனால் இந்த ஈகோன்றது எல்லா நிலையிலையும் வேற வேற உருவத்தில் இருக்கும். உதாரணத்துக்கு வளர்ந்து வரப்போ இந்த ஈகோ எப்படி இருக்கும்? எனக்கு எல்லாமே தெரியும், நான் பயிற்சிலாம் பண்ண வேணாம், என்னை பற்றியே நான் பெருமையாக பேசிப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும். நான் வளர்ந்துட்டேன், ஒரு சக்ஸஸ் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா நான் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சிருக்கேன், நான் தான் இந்த உலகத்திலேயே பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கேன், என்னை விட பெரிய ஆள் கிடையாது, எனக்கு எல்லாம் தெரியும், யாருமே எனக்கு எதுவும் சொல்லித்தரக்கூடாது அப்படின்ற நிலையில் அது இருக்கும். ஒருவேளை நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னா இந்த ஈகோ எப்படி இருக்கும்? நான் தோற்றதுக்கு நான் காரணம் கிடையாது, அடுத்தவங்க தான் காரணம், சூழல் தான் காரணம்னு வேறு வேறு விஷயத்த சொல்லும். அப்போ இந்த ஈகோ எல்லா நிலையிலையும் இருக்கும், வேறு வேறு முகமுடியில் இருக்கும், எப்போவுமே அது பிரச்சனை தான். அப்போ இந்த ஈகோவை நமக்குள்ளே வரும்போது நம்ம தோற்கடிச்சாகணும். எப்படி தோற்கடிக்கலாம்? ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். நான் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆர்கியூ பண்ணுறேன், ஏதாவது ஒரு விஷயத்தை அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறேன்னா, ஒருவேளை எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நபர் தர்க்க ரீதியாக லாஜிக்கலாக என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு என்ன கன்வின்ஸ் பண்ணாரோ அதை உடனடியாக நான் செஞ்சாகணும். ஒரு உதாரணத்துக்கு, நான் ஏதோ ஒரு செயலை ஒரு வகையில் செஞ்சுக்கிட்டு வரேன், என்னோடய வேலையே இப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுதான் சரின்னு நான் நம்புகிறேன், அதுதான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டுன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு நபர் இதை விட இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு என்கிட்ட சொல்கிறார். உடனடியாக என்னோட ஈகோ ரைஸ் ஆகும், நான் ஆர்கியூ பண்ணுவேன், நான் செய்கிறது தான் சரி அப்படின்னு பேச ஆரம்பிப்பேன். அது இப்போ அந்த நபர் கூட நான் ஆர்கியூ பண்ணுறப்ப ஏதாவது ஒரு இடத்துல அவர் என்கிட்ட லாஜிக்காக இருக்காரு அப்படின்னு தோணுனா உடனடியாக அதை நான் கவனிச்சாகணும். உடனடியாக அடுத்து நான் என்ன செய்யணும்னா, அவர் சொன்ன வகையில் என்னோடய வேலையை நான் செஞ்சு பார்க்கணும், உடனடியாக செய்யணும். இப்படி செஞ்சு பார்த்தாலே ஈகோன்றது பல நேரங்களில் காணா போயிடும். ஈகோன்றதை முழுமையாக ஒழிக்கவே முடியாது, எந்நேரமும் அது இருக்கும். அதை கொஞ்சமாக கட்டுப்படுத்துறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற புத்தகத்தில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் சோஷியல் ப்ரூஃப். நமக்கு லைஃப்பில் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு தோணுனா உடனடியாக நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? சுற்றி இருக்கிற மனிதர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்றத கவனித்து அதுதான் இருக்கிறதுலையே சேஃப் அப்படின்னு நினச்சிக்கிறது. இதை கொஞ்சம் ஆழமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும். லைஃப்பில் கொஞ்சம் வித்தியாசமான வாழ்க்கையை வாழணும், இல்லை ஒரு யூனிக்கான தனித்தன்மை வாய்ந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னா இதை புரிஞ்சுக்கிட்டாகணும். பல நேரத்தில் அடுத்தவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்றதை கவனித்து அதையே நம்மளும் பண்ண ஆரம்பிப்போம். அடுத்தவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத கவனிக்கிறப்போ நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை, அவங்களுமே எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்றதை கவனித்து தான் செய்கிறாங்க. அப்போ அங்கே யாருமே உண்மையாக ஆராய்ச்சி பண்ணி செயலை செய்கிறதில்ல, எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக செயலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற புத்தகத்தில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி அந்த ஆத்தர் சொல்லியிருப்பார். ஒரு நிறைய டெஸ்ட்டை வைக்கிறார், ஒரு 100 பேரை ஒரு அறைக்கு கூப்பிட்டு வர்றாரு, விதவிதமான டெஸ்ட்டை வைக்கிறார். இந்த டெஸ்ட்டில் 99 பேர் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட் தான்.
ஒரே ஒரு நபர் தான் ஒரு உண்மையான நபர் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு சிம்பிளான கேள்வியை கேட்பார். உதாரணத்துக்கு ABC, அடுத்து என்ன எழுத்து வரும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாருன்னு வச்சுப்போம். இப்போ 99 பேரும் அங்கே Dன்னு சொல்லாமல் ஈன்னு சொல்கிறாங்க. உடனடியாக அந்த 100வது நபர், ஒரே ஒரு நபர், உண்மையான நபர், அவர் என்ன பதில் சொல்லணும்? நீங்களாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க? ABC அடுத்து D தான் வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கணும். ஆனால் 75% நேரத்தில் அவங்க அப்படி கேட்குறது இல்லையா. கரெக்டாக தானே எல்லாரும் சொல்கிறாங்க ஈ தான் வரும் அப்படின்னு ஆழமாக நம்பி சொன்னாங்களாம். ஏன் ஈ வரும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்கள எழுப்பி கேள்வி கேட்குறப்போ அவங்களுக்கு இங்கே பதிலும் தெரில, எந்த ஒரு லாஜிக்கும் அதில் அவங்க இல்லை. ஏதாவது ஒரு லாஜிக்கை பிடிச்சி ஏதாவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்களாம். லைஃப்பில் பல நேரத்தில் நம்மளும் இப்படி தான் முடிவெடுத்துக்கிட்டு இருப்போம். நீங்கள் லைஃப்பில் எடுக்கக்கூடிய முடிவு ரொம்ப முக்கியமான முடிவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரே ஒரு விஷயத்தை கவனிங்க. நிறைய பேர் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேளுங்க. பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அங்கே கொஞ்சம் கவனமாக உண்மையாகவே இது நமக்கு தேவையா அப்படின்ற ஆராய்ச்சியை பண்ணுங்கள். திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அதே புக்கில் இன்னொரு விஷயத்தை நான் படித்தேன். அது என்னென்னா, நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி பார்க்குறப்போ எதை ஞாபகப்படுத்தி பார்ப்போம்? உதாரணத்துக்கு போன வருஷம் நான் ஒரு டூருக்கு போனேனே, அந்த டூர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறப்போ நான் எதை ஞாபகப்படுத்தி பார்ப்பேன்? 2 விஷயத்தை தான் ஞாபகப்படுத்தி பார்ப்பேன். அதை வச்சு தான் அந்த நிகழ்வு எப்படிப்பட்டது அப்படின்றத சொல்வேன். 1, அந்த நிகழ்வு நடக்கிறப்போ இருக்கக்கூடிய உச்சம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்பேன். அது நெகட்டிவானதாக கூட இருக்கலாம், பாசிட்டிவானதாக கூட இருக்கலாம். ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கலாம், பெரிய துக்கமாக இருக்கலாம். இருக்கிறதுலேயே பெரிய உச்சம் என்ன அப்படின்றத கவனித்து பார்ப்பேன். 2வது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதை தான் நீங்கள் கவனிக்கணும். அது என்னென்னா, அந்த நிகழ்வு முடியும் போது நான் எப்படி உணர்ந்தேன் அப்படின்றத கவனிப்பேன். ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை பற்றி அந்த ஆத்தர் சொல்லியிருப்பார். அது என்னென்னா, ஒரு நபரை கூப்பிடுறார். 60 செகண்ட் குளிர்ந்த தண்ணி, ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, உள்ளே கையை வச்சா கையெல்லாம் வலிக்கும், அப்படிப்பட்ட தண்ணியில் கையை வைக்க சொல்கிறாரு. 60 செகண்ட். அவரும் அதில் கையை வச்சுட்டு எடுத்துட்டார். இப்போ 2வது தடவை திரும்ப ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறார். என்ன தெரியுமா பண்ணுறாரு? அதே 60 செகண்ட் அதே தண்ணியில் கையை வைக்க சொல்கிறாரு. அவரும் கையை வைக்கிறார். அடுத்து ஒரு 30 செகண்டுக்கு கொஞ்சம் அதை சூடுபடுத்துறாரு. ரொம்ப சூடு கிடையாது, ஸ்டில் அது கை வலிக்கும், ஸ்டில் அது கூலிங்கானது தான். அதாவது முதல் தடவை ஒரு 60 செகண்டுக்கு 15 டிகிரியில் கையை வைக்கணும் அப்படின்னா 2வது தடவை அதே 60 செகண்டுக்கு 15 டிகிரியில் கை வைக்கணும். ஆனால் அது கூட ஃபாலோ அப்பாக ஒரு 30 செகண்டுக்கு ஒரு 16-17 டிகிரிக்கு கையை வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது முதல் தடவை 60 செகண்ட் 15 டிகிரியில் கையை வச்சாங்க. 2வது தடவை ஒரு 60 செகண்ட் 15 டிகிரி, அது கூட 30 செகண்ட் ஒரு 17 டிகிரி அப்படின்னு இருக்கட்டும். இப்போ கணக்குப்படி பார்த்தா, தர்க்க ரீதியாக பார்த்தா, 2த்துல எது ரொம்ப வலி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம்? 2வது தடவை தான். ஏன்னா முதல் தடவை என்ன வலியை அனுபவிச்சாங்களோ அதே வலி கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் லைட்டான வலியை அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அப்போ அதுதானே கடினமானதாக இருக்கணும். எல்லாருக்கிட்டையும் அடுத்த நாள் கேட்குறாங்க, 2 பண்ணோமே அதில் எது உங்களுக்கு ரொம்ப வலியை கொடுத்துச்சு அப்படின்னு. அவங்க எல்லாருமே முதல் தடவை தான் சொன்னாங்க. காரணம் என்னென்னா, 2வது தடவை அதிகமான வலியை அனுபவிச்சிருந்தாலும் முடியும் போது அது கொஞ்சம் கம்மியான வலியாக இருந்துச்சு. அப்போ லைஃப்பில் எப்போவுமே எதையும் முடிக்கும் போது நல்ல வகையில் முடிங்க. ஒரு நபர் கூட ஆர்கியூ பண்ணுறீங்களா, ஆர்கியூ பண்ணுங்கள். ஆர்கியூமெண்ட்டை முடிக்கிறப்போ கொஞ்சம் சாஃப்டான வகையில் முடிச்சுட்டு வாங்க. ஒரு இன்டர்வியூ போகிறீங்களா, இன்டர்வியூவில் சின்ன சின்ன தப்பு பண்ணலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் முன்னாடியே ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். இன்டர்வியூ ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக நான் என்ன பேசணும் அப்படின்றத பயிற்சி பண்ணிட்டு போங்க. கடைசியாக நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றது தான் முடிவை மாற்றி அமைக்கும். எப்போவுமே லைஃப்பில் எல்லா இடத்துக்கும் முடிக்கும் போது நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றதை தான் மக்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆரம்பத்தில் என்ன பண்ணீங்கன்றதை அவங்க மறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். கால் நியூபோர்ட்டோட டீப் ஒர்க்லேருந்து கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான பாடம் இருக்குது. டீப் ஒர்க் அப்படின்றது ஒரு சூப்பர் பவர். அதாவது ஒரு வேலையை செய்யணும்னு முடிவெடுத்துட்டீங்க, அந்த வேலையில் மட்டுமே கவனம் செலுத்தி அதில் ஆழமாக உள்ளே போய் அந்த வேலையை மட்டுமே செய்கிறது. வேறு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல், வேறு எந்த ஒரு தடங்களையும் அனுமதிக்காமல் அந்த வேலையை மட்டுமே செய்கிறது ஒரு சூப்பர் பவர். இந்த வீடியோவை நான் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுப்போம். இந்த 2 மணி நேரம் வேறு எதை பற்றியும் சிந்திக்காமல் இதை பற்றி மட்டுமே யோசித்து இதுக்காக மட்டுமே என்னோடய கவனத்தை செலுத்த முடிஞ்சதுன்னா அது ஒரு சூப்பர் பவர். நடுவில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை ஃபோன் எடுத்து ஏதாவது செக் பண்ணணும்னு வரக்கூடிய ஒரு ஆர்வமாக இருக்கட்டும், அதை எதையுமே பொருட்படுத்தாமல் அப்படியே ஓரம் தள்ளிட்டு இப்போ கையில் எந்த வேலையை எடுத்தோமோ அதை மட்டுமே செஞ்சு முடிக்கிறது ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவர். இங்கே இந்த சூப்பர் பவரை தாண்டி இப்படி நீங்கள் அப்பப்போ வேலை செஞ்சீங்கன்னா இதிலிருந்து ஒரு சைடு எஃபெக்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன தெரியுமா? அதோட பேர் தான் மகிழ்ச்சி. அதோட பேர் தான் ஒரு நல்ல மூடில் நீங்கள் இருக்கிறது. உங்களுக்கு அடிக்கடி மூட் ஸ்விங் வரும், இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, ரொம்ப ப்ரெஷர்டாக இருக்குது, கோபம் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை அடுத்து செய்யுங்க.
அடுத்த ஒரு வாரத்துக்கு இப்படிப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் எடுத்து ஓரமாக வச்சுடுங்க. நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேனே தவிர நீங்கள் ஃபோனே பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஃபோன் பார்க்கணுன்னா எப்போ பார்க்கணுன்னு ஒரு திட்டம் தீட்டி அந்த நேரத்தில் ஃபோன் எடுத்து பார்த்துக்கோங்க. ஆனால் வேறு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்த அந்த நேரத்தில் நடுவில் ஃபோன் எடுத்து பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு சின்ன ரூலை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் ஒதுக்குங்க. ஏதாவது ஒரு மூளையை அதிகம் செலவு செஞ்சு செய்யக்கூடிய ஒரு வேலையை தேர்ந்தெடுங்க. அந்த வேலையை அந்த 3 மணி நேரம் வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு 2 மணி நேரமாவது ஒவ்வொரு நாளும் ஒரு 7 நாளுக்கு செஞ்சு பாருங்கள். 8வது நாள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் திருப்தி அதிகரிச்சிருக்கும், மகிழ்ச்சி அதிகரிச்சிருக்கும், உங்களோட மூடு எல்லாமே நல்லாயிருக்கும், உங்களோட எமோஷனல் கண்ட்ரோலை நீங்கள் திரும்ப பெற்றிருப்பீங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக உணர மாட்டீங்க, திரும்ப திரும்ப கோவம் வராது, ரொம்ப ப்ரெஷர்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் உணர மாட்டீங்க. இதே புத்தகத்தில் டெலிபரேட் ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் படித்தேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு ஸ்கில்லை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த ஸ்கில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அதுக்கு பேர் தான் டெலிபரேட் ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸை எப்படி பண்ணணும்? அந்த செயலை தொடர்ந்து திரும்ப திரும்ப செய்ய போகிறீங்க. திரும்ப திரும்ப செய்யும் போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, எந்த இடத்துல நீங்கள் வீக்காக இருக்கீங்க, எதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம், எதை நீங்கள் மாற்றி அமைக்கலாம், நீங்கள் செய்யும் போது எது தப்பாக வரா மாதிரி உணர்றீங்க, எது உங்களுக்கே பிடிக்கல, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை கவனித்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை கேட்கும் போது ரொம்ப டயரிங்காக நமக்கு இருக்கும். நான் ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதில் இவ்வளவு கவனிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்க தேவையில்லை. உங்களால் எவ்வளவு கவனிக்க முடியுமோ அப்படி கவனிங்க. ஒரு சின்ன விஷயத்தை கவனிங்க. அந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் மாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. எப்போ அதை மாற்றினீங்களோ அடுத்து இன்னொரு சின்ன விஷயத்தை கவனிங்க, அதை மாற்றுங்க. இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10,000 மணி நேரம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் அதில் கண்டிப்பாக மாஸ்டராக வருவீங்க. இந்த சின்ன விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ அட்டாமிக் ஹேபிட்டில் படித்த இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஜஸ்ட் ஒரே 1% நீங்கள் வளர்ந்தீங்கன்னா ஒரு இமாலய வளர்ச்சி ஒரே வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாளும் ஒவ்வொரு சதவீதம் நீங்கள் வளரணுன்ற அவசியம் கூட கிடையாது. வாரத்துக்கு 1% வளர்ந்து பாருங்கள். ஒரு சின்ன விஷயத்தை கையில் எடுங்க, அதை தொடர்ந்து மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கு எவ்வளோ நாள் எடுத்தாலும் பரவாயில்ல, அதை மாற்றினதுக்கப்புறம் அடுத்த சின்ன விஷயத்தை கையில் எடுங்க. நீங்கள் பெரிய வளர்ச்சி அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய செயலில் ஒரு சின்ன விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை மாற்றுறது தான் உண்மையான வளர்ச்சி. பி அப்சஸ்ட் ஆர் பி ஆவரேஜ்னு ஒரு புக் இருக்குது. இன்றைக்கி தான் அந்த புக்கை பற்றியும் நான் பேசியிருக்கேன். இந்த வீடியோக்கு முன்னாடியே கண்டிப்பாக அந்த வீடியோவும் வந்துடும். அதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இருக்குது. வாழ்க்கையில் பெரிய சாதனையை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப டேலண்டடாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல் மீது வெறி, ஒரு பேராசை அப்படின்றது இருக்கணும். அந்த புத்தகத்தில் நான் சில விஷயத்தை சொல்லியிருப்பேன். அது ரொம்பவே ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. பொதுவாக நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட ஃபிலாசபி எப்படி இருக்குது தெரியுமா? நீ பேராசைப்படக்கூடாது, இருக்கிறத வச்சே சந்தோஷமாக இருக்கிறது எப்படின்னு கற்றுக்கோ அப்படின்ற ஒரு ஃபிலாசபியை சொல்லித்தராங்க. இது கேட்கறதுக்கு நல்ல ஃபிலாசபி தான். ஆனால் உண்மையாக இதை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்றத கவனித்து பாருங்கள். என்னோட இயலாமையை போக்கிக்கிறதுக்காக இதை நான் பயன்படுத்தினா அது எவ்வளோ பெரிய தப்பு. என்னால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியல, அதற்கு பயிற்சி பண்ணணும் அப்படின்னு யோசித்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போது நான் பயிற்சி பண்ணக்கூடாது, சொகுசாக இருந்துடணும், கம்ஃபர்ட்டாக இருந்துடணும். அப்போது அப்படி கம்ஃபர்ட்டாக இருக்க வைக்கிறதுக்கு எந்த ஃபிலாசபி இருக்குது அப்படின்னு பார்த்தா இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கிறது எப்படின்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபிலாசபியாக இருக்குது. அதை கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கணும்ல அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாக எல்லா தருணத்துலையும் இருக்கிறத வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. மேலே போகணுன்னு ஆசைப்படுறது அவ்வளவு தவறான விஷயமும் கிடையாது. அப்போ ஒரு பெரிய இடத்துக்கு போகணுன்னா டேலண்ட்டை விட உங்களுக்கு என்ன முக்கியம்னா இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கணும், ஒரு வெறி இருக்கணும், எனக்கு மேலே போகணும் அப்படின்னு ஒரு பேராசை இருக்கணும். எல்லா நேரத்துலையும் இந்த பேராசையும் இல்லை இந்த வெறியும் தப்பானது கிடையாது. இந்த வெறி இருந்தால் நான் அடக்கத்தோடு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். அப்படி கிடையாது. அடக்கத்தோட பேராசைப்படுறது எப்படின்றத கற்றுக்கிட்டிங்கன்னா பெரிய இடத்துக்கு போவீங்க. 4 Hour Work Weekன்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன். லைஃப்பில் நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு பெரிய சாதனையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒருவேளை ஒரு நபரை பார்க்குறீங்க, அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். அவர் பிஸியாக இருக்கிறதுனால ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பிஸியாக இருக்கிறதுனால அவரால் ஓய்வு எடுக்க முடியாது. பிஸியாக இருக்கிறதுனால அவர் புதுப்பித்து கொள்ளவும் முடியாது. அப்படிப்பட்ட நபர் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாலாம் இல்லை. பிஸியாக இருக்கக்கூடிய நபர்கள், இப்படி எதுக்குமே நேரம் இல்லை, நான் ரொம்ப வேலை பலுவோடு இருக்கேன், பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் ஓடி ஒழியக்கூடிய நபர்கள். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொறுப்புலேருந்து ஓடி ஒழியறதுக்காக தான் அவங்க பிஸியாக இருக்காங்க. பிஸினஸ் அப்படின்றது ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்னு அந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க. நிறைய விஷயத்தை செய்யணுமே, அதெல்லாம் செய்ய முடியலையே, ரொம்ப கஷ்டமாக இருக்கே. அப்போ அதுக்கு பதிலாக நம்ம ஏதாவது தெரிஞ்ச வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம், அதில் ரொம்ப பிஸியாக இருப்போன்ற ஒரு வகையான சோம்பேறித்தனம் தான் பிஸினஸ்ஸாக.
லெட்டர் ஃப்ரம் ஸ்டாய்க், செனேக்கா எழுதின ஸ்டாய்சிசம் புக் அது. அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை படிச்சிருக்கேன், அதை நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். அதில் இன்னொரு பார்வை இருக்குது, அதை இங்கே சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, நம்ம எப்போவுமே கற்பனையில் தான் நிஜத்தை விட அதிகமான கவலைகளை அனுபவிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இதை படித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு எண்ணம் தோணுது. கற்பனையில் தான் நம்ம அதிகமான கவலைகளை அனுபவிக்கிறோன்னா, அப்போது நிகழ்காலத்தில் கவலைப்படுறது எப்படின்றத கற்றுப்போம் அப்படின்னு நான் யோசித்தேன். அப்போ நமக்கு வரக்கூடிய கவலைகளில் எதுலாம் நிகழ்காலத்தில் இருக்குது, எதுலாம் கற்பனையில் இருக்குது அப்படின்றத கவனிக்கவும் ஆரம்பித்தேன். கவனித்து பார்த்தா ஒரு உண்மை எனக்கு தெரிஞ்சுது. நிகழ்காலத்தில் கவலைன்னு ஒன்று இருக்கவே முடிகிறது இல்லை. எனக்கு வரக்கூடிய கவலைகள் அன்றைக்கி அப்படி நடந்துருச்சு, அன்றைக்கி அப்படி நான் பேசிட்டேனே, அன்றைக்கி அவர் நம்மளை அப்படி நடத்திட்டாரு, அன்றைக்கி அதை நம்ம செய்யாமல் விட்டுட்டோமேன்னு கடந்த காலமாக இருக்குது. இல்லைன்னா எதிர்காலத்தில் இப்படி நடந்துருமோ, இது நம்ம கிடைக்காதோ, இது கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, அதை நம்ம நோக்கி போயிட்டுருக்கோமே, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எதிர்காலத்தை நோக்கிய பயமாக இருக்குது. அதுவும் கவலையாக வருது. அப்போது இன்னிய தருணத்தில் இந்த நிமிஷத்தில் ஒரு கவலையை படலாம். அதாவது கற்பனையை தூக்கி எறிஞ்சிட்டு ரியலாக என்ன கவலை இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா ஒன்றுமே இருக்கிறது கிடையாது. கவலைகள் எப்போவுமே எதிர்காலத்துலேயும் கடந்த காலத்துலேயும் இருக்குது. முக்கியமாக அது நம்ம கற்பனையில் இருக்குது. அப்போ ஒரே ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. லைஃப்பில் கற்பனையில் கவலைப்படக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. கற்பனையில் கவலைப்படுற அளவுக்கு லைஃப்பில் அவ்வளோ மோசமாக எதுவும் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு அட்வைஸ் தான். கற்பனையில் கவலைப்படக்கூடாதுன்றது ஒரு எக்ஸ்ட்ரீமான அட்வைஸ். ஆனால் இந்த எக்ஸ்ட்ரீமான அட்வைஸை நம்ம ஏன் எடுத்துக்கணும்னா, சில நேரங்களில் இப்படி எக்ஸ்ட்ரீமான ஃபிலாசபியை நம்ம எடுத்துக்கணும். அதை அடையிறதுக்காக கிடையாது. அது எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்போது தான் நம்ம சாதாரண சின்ன செயலையே செய்ய முடியும். கற்பனையில் இதுக்கப்புறம் நான் கவலையே படக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்துட்டா உடனடியாக அதை அடைய மாட்டேன். ஆனால் ஒரு 20%, ஒரு 30% கவலைன்றது கட்டாயம் குறையும். என் லைஃப்பில் படித்ததுலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அது அப்டாக்கிள் இஸ் தி வே அப்படின்ற ஒரு வாக்கியம்தான். இதை நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், திரும்பவும் இங்கே நான் கட்டாயம் சொல்லியே ஆகணும். நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளோ, நம்ம போகிற பாதையில் வரக்கூடிய தடங்களோ உண்மையான தடையோ தடங்களோ கிடையவே கிடையாது. அதுதான் உண்மையான பாதையாக இருக்கும். தெளிவாக பார்க்க கற்றுக்கிட்டா உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்றது வரும். இதனால் அந்த செயலை செய்ய முடியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் தெளிவாக பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையினால தான் அந்த செயலை உங்களால் செய்ய முடியும் அப்படின்றதே புரிஞ்சுப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு என்கிட்ட பணம் இல்லை, அதனால் என்னால் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் உண்மையாக நல்ல பிஸ்னஸ் பண்ண பெரிய பிஸ்னஸ் மேனை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது முதல் தலைமுறை பிஸ்னஸ் மேனை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் ஏன் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தார் அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் என்ன தெரியுமா சொல்வார்? நான் ரொம்ப ஏழ்மையில் இருந்தேன், அதுலேருந்து வெளியே வரணுன்றதுக்காக தான் நான் பிஸ்னஸ் மேன் ஆனேன், அதனால தான் எனக்கு பணத்தின் மீது ஒரு வெறி ஏற்பட்டுச்சு, அதனால தான் இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆக முடிஞ்சுது அப்படின்னு சொல்வார். யாரை வேணால் எடுத்துக்கோங்க, லைஃப்பில் பெரிய சாதனையை முதல் தலைமுறையில் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அந்த சாதனையை பண்ணதுக்கு காரணம் அவங்க ரொம்ப பெரிய பிரச்சனையை அனுபவிச்சிருப்பாங்க, அதுலேருந்து வெளியே வந்து காட்டுறேன் அப்படின்ற ஒரு வெறியாக தான் இருக்கும். அப்போ லைஃப்பில் எல்லா இடத்துலையும் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடங்கள் தான் உங்கள் செயலை முன்னேற்றும். இதை பற்றின டீட்டெயிலான விளக்கத்தை நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். ரீசெண்டாக போட்ட ஒரு ஸ்டாய்சிசம் வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். அடுத்து ஸ்டாய்சிசம் எனக்கு கற்றுக் கொடுத்த இன்னொரு முக்கியமான பாடம் இருக்குது. அதுதான் டைக்கோட்டாமி ஆஃப் கண்ட்ரோல். உங்களால் எதை கட்டுப்படுத்த முடியும், எதை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய திறன் உங்களுக்கு தேவை. கட்டுப்படுத்த முடியாத விஷயத்துக்காக கவலைப்படுறதோ, நேரத்தை செலவழிக்கிறதோ, சக்தியை வீணடிக்கிறதோ நீங்கள் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லித்தரது தான் டைக்கோட்டாமி ஆஃப் கண்ட்ரோல். இந்த விஷயம் லைஃப்பில் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. எப்போயாவது நம்ம ஸ்ட்ரெஸ்டாக இருக்கோம், ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப ப்ரெஷர்டாக ஃபீல் பண்ணுறோம், ஏதாவது ஒரு இடத்து மீது ஒரு கோபம் வருது அப்படின்னா உடனடியாக அதை சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, இது என்னோடய கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்வியை கேட்கலாம். அது நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்க போகிறதில்ல பல நேரத்தில். அப்போ இதனால் கட்டுப்படுத்த முடியாதுன்னா, இப்போ நான் ஸ்ட்ரெஸ் ஆகியோ இல்லை கவலைப்பட்டோ இல்லை கோவப்பட்டோ எதுவுமே மாற போகிறதில்ல, எதுக்கு தேவையில்லாமல் எனக்கு நானே இந்த துன்பத்தை கொடுத்துக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ரொம்ப சில நேரத்தில் இது என்னோடய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு தோணும். இதுக்காக ஏதாவது ஒரு செயலை நான் செய்ய முடியும் அப்படின்னு தோணும். அப்போ ஏதாவது ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னா உட்காந்து கோவப்படுறதோ ஸ்ட்ரெஸ் ஆகிறதோ யூஸ்லெஸ் தானே. அந்த செயலையே நம்ம செஞ்சுட்டு போயிடலாம்ல. பவர் ஆஃப் நவ்வில் இன்னொரு விஷயத்தையும் படித்தேன். அது என்னென்னா காத்திருப்பு, பேஷன்ஸ். இந்த பேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி காத்திருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பொறுமையோடு காத்திருக்கிறது எப்படின்றத நம்ம எல்லாரும் கற்றுக்கிட்டாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கலை. காத்திருப்பு அப்படின்னு சொல்லிட்டா, இந்த பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா எந்த ஒரு செயலும் செய்யாமல் இருக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிட்றோம். அதாவது செயல் இல்லாத இடத்துல தான் இந்த பேஷன்ஸ் நிகழுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. இந்த பேஷன்ஸ் அப்படின்றது ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட நிறுத்தி நிதானமாக செய்யக்கூடிய ஒரு புனிதமான செயல். நீங்கள் சும்மா உட்காந்துருக்கீங்க அப்படின்றதுக்காகவோ ஏதோ ஒரு விஷயம் நடக்கட்டும்னு காத்துக்கிட்டு இருக்கிறதுக்காகவோ அது அங்கே செயலே இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. என்னோட பகுதியை நான் செஞ்சு முடிச்சுட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு வர வேண்டியது
அது வரும் அப்படின்னு நம்பிக்கையோட காத்திருக்கிறது ஒரு புனிதமான செயல். லிஃப்ட்டில் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன், அந்த லிஃப்ட் இப்போ கீழே வரும் அப்படின்னு நம்பி நான் நிற்கிறது ஒரு செயல் இல்லாமல் நான் நிற்கல. என்னோடய பகுதி முடிஞ்சிருச்சு, அடுத்து லிஃப்ட்டு கீழே வரப்போகுதுன்னு நான் நம்பிக்கையோடு இருக்கேன். லைஃப்பில் இதை செய்யும் போது ரொம்ப கடினமானதாக இருக்கும். என்னோடய பகுதியை முடிச்சிட்டேன், ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறது, அதை ஏற்றுக்கிறது, அதற்காக காத்திருக்கிறது ரொம்ப கடினமான விஷயமா இருக்கும். இந்த ஒரே ஒரு கலையை கற்றுக்கிட்டிங்கன்னா பல இடத்துல பல விஷயத்தை உங்களால் சாதிக்க முடியும். நெவர் ஸ்பிளிட் தி டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. நெகோஷியேஷன் பற்றி சொல்லித்தரக்கூடிய ஒரு புக். ஆனால் அதில் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக உதவும். ஏதோ ஒரு நபர் உங்கள்கிட்ட எமோஷ்னலாக வந்து பேசுகிறாரு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் செய்யக்கூடாத ஒரே ஒரு தவறு என்னென்னா அவரோட எமோஷனை, அவரோட பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அவரோட பிரச்சனைக்கான தீர்வை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. யாருமே உங்கள்கிட்ட வந்து புலம்பும் போது, இல்லை என்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லும் போது அந்த பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பேசுகிறதில்ல. ஒரே ஒரு எண்ணத்தில் தான் பேசுகிறாங்க, என்னோடய பிரச்சனைக்கு நீங்கள் காது கொடுப்பீங்க அப்படின்றதுக்காக தான் பேசுகிறாங்க. நீங்கள் தீர்வை கொடுக்க தேவையில்ல, காது கொடுத்தா போதும். அப்போ ஒரு சிம்பிளான ரூலை நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். ஏதோ ஒரு நபர் உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்த பேசுகிறார். அப்படி பேசும்போது அவர் எமோஷ்னலி அஃபெக்ட் ஆகிருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அவரை பேச விட்டு கேட்குறது தான். அதுக்காக அவருக்கு நீங்கள் சொல்யூஷனே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். முதல்ல ஒரு விஷயம், எல்லாரோட லைஃப் பிரச்சனைக்கும் நமக்கு சொல்யூஷன் தெரியுதா மாதிரி தோணும். ஆனால் அது உண்மையாக சொல்யூஷனாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ கூட நீங்கள் நல்ல எண்ணத்தில் நான் சொல்யூஷன் கொடுக்கணும், நான் ஒரு தீர்வை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு கிடையாது. அதை ஒரு நாள் தள்ளி இல்லை 2 நாள் தள்ளி அவர் நார்மலாக இருக்கும் போது கொடுங்க. ஒரு நபர் உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு போகும்போது காது கொடுத்து கேளுங்க. ஒரு நாள் கழித்து 2 நாள் கழித்து நீ அன்னைக்கு பேசினதை நான் தெளிவாக யோசித்து பார்த்தேன், அப்போ எனக்கு இப்படி ஒரு விஷயம் தோணுது, இது உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டு பாருங்கள். அப்போ அவர் அதை ஏற்றுக்கிட்டாருன்னா ஏற்றுக்கிட்டோம். ஒருவேளை அவரால் அதை ஏற்றுக்க முடியலன்னா அது அவரோட வாழ்க்கை, அவருக்கு தெரியும் எது சொல்யூஷன் இல்லைன்னு. நீங்கள் சொன்ன ஒரே காரணத்துக்காக அதை அவர் ஏற்றுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்படி நம்ம செய்யும் போது இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. ஒரு நபர் பேசும்போது காது கொடுத்து கேட்டுட்டோம், அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து அவருக்கு தீர்வை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஒரு நாளும் அவரை பற்றி நம்ம சிந்திச்சிருக்கோம், அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அப்படின்றதையும் காட்டுறோம். அந்த தருணத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வை அவர் மதிப்பார், ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. 7 Principles to Make a Marriage Work அப்படின்ற ஒரு புத்தகத்தை ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன். அதில் படித்த ஒரு விஷயம் இன்னி வரைக்கும் எனக்கு மறக்கலை அப்படின்றத கவனிச்சிருக்கேன். அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். லைஃப்பில் நீங்கள் ஒரு லைஃப் பார்ட்னரோடு இருக்கீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. அதுக்கு நடுவில் பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம சண்டையே போட்டுறக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சண்டையே வராத ஒரு கப்புளுக்கு நடுவில் நிறைய பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ யாருக்கு தெரியுமா நல்ல ரிலேஷன்ஷிப்புன்றது கிடைக்கும்? சண்டைகள் அப்பப்போ இயற்கையாக வரா மாதிரி வரட்டும், ஆனால் அந்த சண்டையை முடிக்கிறதுக்காக அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்களா அப்படின்றத பொறுத்து தான் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும். ஒரு இமேஜினரி கப்பல் எடுத்துப்போம், கற்பனை தான் அவங்க லைஃப்பில் பிரச்சனையே வரலை. இன்னொரு கப்பல் இருக்காங்க, அவங்க லைஃப்பில் பிரச்சனை அப்படின்றது வந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு தடவை பிரச்சனை வரப்பையும் ஒரு தடவை ஒரு நபர் வந்து அதை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, இன்னொரு தடவை இன்னொரு நபர் தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறார். இப்படி தொடர்ந்து இவங்க பிரச்சனை வருது, ஆனால் அதை சால்வ் பண்ணிக்கிறாங்க. இன்னொருத்தவங்களுக்கு பிரச்சனையே வரல. கடைசியில் யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க? யாருக்கு நடுவில் பாண்டிங் நல்லாயிருக்கும்? யாருக்கு பிரச்சனை வந்து அதை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணாங்களோ அவங்களோட பாண்டிங் எப்போவுமே நல்லா இருக்குமா. அப்போ லைஃப்பில் பிரச்சனையே வரக்கூடாது, என்னோட ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. பிரச்சனை வரப்போ இதை தீர்க்கறதுக்கு நான் என்ன எஃபர்ட் போடலாம் அப்படின்னு யோசிங்க. பிரச்சனையே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்காக எஃபர்ட்டை வீணடிக்காதீங்க. பிரச்சனை வரும்போது அதை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு யோசித்து உங்களோட எஃபர்ட்டை அதுக்கு கொடுங்க. பவுண்டரிஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி ரீசெண்டாக பேசியிருந்தேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு நபரை நம்ம பார்த்துருப்போம், ரொம்ப நல்லவர் மாதிரி இருப்பார், ரொம்ப அன்பானவர் மாதிரி இருப்பார், ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிம் மாதிரி கூட சில சமயம் தெரிவார். அதாவது அவர் எதுக்குமே நோ சொல்ல மாட்டார். நீங்கள் அவர்கிட்ட எதை போய் கேட்டாலும் அவர் செஞ்சுருவார். யார் வந்து என்ன கேட்டாலும் ஓகேன்னு சொல்லிடுவார். அடுத்தவங்களை காயப்படுத்திடவே கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பார். எப்பவும் எதை கேட்டாலும் சரின்னு சொல்லக்கூடிய நபராக இருப்பார். அவர் ரொம்ப நல்லவரா? அவர் ரொம்ப அன்பானவரா? அவர் ரொம்ப பாதிக்கப்பட்ட நபரா? கிடையவே கிடையாது. அவர் ரொம்ப பயந்த நபர். அடுத்தவங்களை காயப்படுத்திட்டா என்ன ஆகும் அப்படின்னு அவர் பயந்துக்கிட்டு இருக்கார். அடுத்தவங்க கேட்ட இடத்துல நம்ம நோ சொல்லிட்டா அவங்க நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்களோ, நம்மளோட இமேஜ் போயிடுமோ அப்படின்னு அவர் பயந்துக்கிட்டு இருக்கார்.
பொதுவாக ஒரு நபர் அன்பால் உதவி பண்ணுறாரு, அன்பால் எஸ் சொல்கிறாரு அப்படின்னா, அவர் எஸ் சொன்னதுக்கப்புறம் தனியாக வந்து ஃபீல் பண்ண மாட்டார். நம்ம நோவே சொல்லலையே, நமக்காக நம்ம எதுவும் செஞ்சுக்கிறது இல்லையே, அடுத்தவங்க நம்மளை பயன்படுத்திக்கிறாங்களே அப்படின்லாம் அவர் யோசிக்க மாட்டார். அப்போ ஒரு நபர் எந்நேரமும் அடுத்தவங்களுக்கு எஸ் சொல்கிறாரு, அடுத்தவங்க எதை கேட்டாலும் செய்கிறாரு, இதனால் முடியாதுன்னு அவருக்காக அவர் பேசுறதில்ல. ஆனால் தனிமையில் இருக்கும்போது நமக்காக நம்ம ஒன்றும் பண்ணுறதில்ல, நம்மளை எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சாருன்னா அவர் அன்பானவர் கிடையாது, பயந்தவர். அப்போ வாழ்க்கையில் நீங்கள் எப்படி பயப்படக்கூடாது. உங்களால் முடியாத இடத்துல கட்டாயம் முடியாது அப்படின்னு சொல்லி ஆகணும். உங்கள் மனதில் பட்டதை மரியாதையோடு அடுத்தவங்கள்ட்ட எப்படி சொல்லணும் அப்படின்றத கற்றுக்கிட்டாகணும். அடுத்தவங்க காயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது வேற, எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது வேற. அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னா என்ன? அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரியான செயல்களை செய்யக்கூடாது. எனக்கு நான் நல்லது செஞ்சுக்கிறேன், அதை பார்த்தா இன்னொருத்தவருக்கு காயம் வரும் அப்படின்னா அது தப்பான விஷயம் கிடையாது. இதே மாதிரி எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் ஒரு நபரை காயப்படுத்துறதுக்கு சமம் தான். அது உங்களை நீங்களே காயப்படுத்துறதுக்கு சமம். ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள்ன்ற புத்தகத்தில் படித்த ஒரு விஷயம் என்னால் மறக்கவே முடியாது. உங்களை பார்த்து அடுத்தவங்களுக்கெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் முதல்ல எல்லார் மீதும் இன்ட்ரெஸ்ட்டை காட்டணும். நீங்கள் எல்லார் மீதும் ஒரு அக்கறையை காட்டுறப்போ உங்கள் மீது எல்லாருக்கும் அக்கறைன்றது வந்துடும். எல்லார் மீதும் நீங்கள் ஆர்வத்தை காட்டுறப்போ உங்கள் மீது எல்லாருக்கும் ஆர்வன்றது வந்துடும். எல்லார் மீதும் ஆர்வத்தை காட்டுறதுனா என்ன? உங்கள்கிட்ட ஒரு நபர் வந்து பேசுகிறார், அந்த நபர் உங்களுக்கு முக்கியம் இல்லையான்றதை முடிவெடுத்துக்கோங்க. முக்கியம்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க, அவருக்கு என் மீது ஒரு ஆர்வம் வரணும்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க. அப்போ அந்த ஆர்வத்தை உண்டு பண்ணுறதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? அவர் மீது உண்மையான ஆர்வத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். அவரோட லைஃப்பில் என்ன நடக்குது, அவரோட லைஃப்பை எப்படி அவர் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவர் லைஃப்பில் எந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எதெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு, அவர் எப்படி இருக்கார் அப்படின்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற கடமைக்கு கேட்காம நிஜமாக உண்மையாக உள்ளார்ந்து அந்த ஆர்வத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நபருக்கு உங்கள் மீது ஆர்வம் வரதை யாராலையும் தடுக்க முடியாது. சைக்காலஜி ஆஃப் மணியில் படித்த ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மேன் இன் தி கார்ட் பேரடாக்ஸ் அப்படின்னு ஒரு பேரடாக்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு மனிதன் என்கிட்ட எவ்வளவு பொருட்கள் இருக்குது பாரு அப்படின்னு ஒரு பொருளை உங்கள்கிட்ட காட்டினா அந்த பொருளை வச்சு மட்டுமே அவன் பெரிய பணக்காரன் நீங்கள் சொல்லவே முடியாது. இப்போ என் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, அந்த பணத்தை எடுத்து நான் ஒரு காரை வாங்கிட்டேன், ஒரு 10 லட்ச ரூபா காரை வாங்கிட்டேன். இப்போ அந்த 10 லட்ச ரூபா காரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியணும்னா, இவன்ட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு தெரியக்கூடாது. இவன்ட்ட எவ்வளவு பணம் இருந்ததோ அதில் இப்போது 10 லட்ச ரூபா கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு நபர் எவ்வளவு ஃப்ளாஷியாக தெரிகிறாரு, எவ்வளவு பொருள் வச்சுருக்காரு அப்படின்றத பொறுத்து அவர் பணக்காரர் கிடையவே கிடையாது. அப்போ லைஃப்பில் நீங்கள் பணக்காரனாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதற்காக செலவு செய்யுங்க. அது ரொம்ப மோசமானதாக கூட இருந்துட்டு போகுது, ஆனால் அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், இதை நான் வச்சுருந்தா அடுத்தவங்க என்ன பணக்காரன்றதை புரிஞ்சுப்பாங்க, இதை பார்த்தா அடுத்தவங்க மதிப்பாங்க அப்படின்ற காரணத்துக்காக பல செலவுகளை செய்யாதீங்க. அந்த செலவு எப்போவுமே உங்களுக்கு ஒரு ரிசன்ட்மெண்ட்டை தான் கொடுக்கும். பொதுவாக ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நான் பணத்தை செலவு பண்ணி ஒரு பொருளை வாங்குகிறேன், அந்த பொருளை பார்த்து அடுத்தவங்க என்ன மதிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் மதிப்பாங்க. ஆனால் யார் மதிப்பாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் ரொம்ப ஒரு பெரிய காரில் வெளியே போகிறேன் அப்படின்னா நான் யாருன்னே தெரியாத நபர்கள் அந்த காரை பார்த்து வியந்து பார்ப்பாங்க. ஆனால் நான் யாருன்னு தெரிஞ்ச நபர்கள் என்னோடய காரை வச்சு என்னை வியந்து பார்க்குறது கிடையாது. நான் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கேன் அப்படின்றத வச்சு மட்டும்தான் நான் எப்படிப்பட்டவன்ற முடிவு எடுக்கிறாங்க. அப்போ யாருன்னே தெரியாத ஒரு நபரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் பொருள் வாங்க தேவையில்லை. உங்கள் கூட இருக்கிறவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு பொருட்கள் யூஸ் ஆகாது, உங்களோட கேரக்டர் தான் யூஸ் ஆகும். அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல பணக்காரனாக நீங்கள் இருக்கணும், பணத்தை ஒழுங்காக பார்த்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயத்தில், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் செலவு பண்ணுங்கள். தேவையில்லாமல் அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், அடுத்தவங்க என்ன மதிக்கணுன்றதுக்காக ₹1 கூட செலவு பண்ணாதீங்க. இதே புத்தகத்தில் படித்த ஒரு விஷயம் இருக்குது. நம்ம பணக்காரன் ஆகிறதுன்றது டோட்டலி டிஃப்ரெண்ட்டான விஷயம், பணக்காரனாக இருக்கிறதுன்றது வேற ஒரு விஷயம். என்னால் பணக்காரன் ஆக முடியலாம், ஆனால் பணக்காரனாக இருக்க முடியாமல் போகலாம். ஏன்னா பணக்காரன் ஆகிறதுக்கு என்ன தேவையோ அதே விஷயத்தை வச்சு என்னால் பணக்காரனாக இருக்க முடியாது. நான் பணக்காரன் ஆகணும்னா ரிஸ்க் எடுக்க தெரியணும், ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக லைஃப்பை பார்க்க தெரியணும், நிறைய வேலைகளை செய்ய வேண்டி இருக்கணும், நிறைய தைரியமான விஷயங்களை செய்ய வேண்டி வரும். அப்போ தான் நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும், பணக்காரன் ஆக முடியும். ஆனால் அப்படி சம்பாதிச்ச பணத்தை என் கூட தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன பயம்ன்றது இருக்கணும். பணம் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கணும். அப்போ தான் என்னால் பார்த்துக்க முடியும். பணக்காரனாக இருக்கணும் அப்படின்னா ஒரு அடக்கம் தேவை. என்னால் எவ்வளோ பணத்தை வேணால் சம்பாதிக்க முடியும், நான் எப்படி வேணால் செலவு பண்ணுவேன்னு நினச்சா பணக்காரன் ஆகிருக்கலாம், ஆனால் பணத்தை தக்க வச்சுக்க முடியாது. இப்படிப்பட்ட மனிதர்கள் பல பேரை வாழ்க்கையில் நம்ம கட்டாயம் பார்த்துருப்போம். அப்போ பணக்காரன் ஆகிறதுக்கு தனிப்பட்ட ஸ்கில் தேவை, பணக்காரனாகவே இருக்கிறதுக்கு தனிப்பட்ட ஸ்கில் தேவை. இது ரெண்டுமே நமக்கு தேவை. எந்த தருணத்தில் எதை பயன்படுத்தணுன்ற அறிவும் தேவை.
தி சிம்பிள் பாத் டு வெல்த்தில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா நிறைய பணம் வச்சுருக்கிறதுன்றது கிடையாது. நிறைய வாய்ப்புகளை, நிறைய ஆப்ஷன்ஸை வச்சுருக்கிறது தான் ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். என்கிட்ட எவ்வளவு தான் பணம் இருந்தாலும் இன்னைய நாளை நான் எப்படி கழிக்கணுன்ற முடிவை நான் எடுக்க முடியலன்னா அங்கே ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது கிடையாது. என்கிட்ட பணமே கம்மியாக இருந்தாலும் இன்றைக்கி நான் என்ன செய்யணுன்றதை நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்ற நிலையில் இருந்தால், அதாவது பணத்துக்காக நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், எனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை நான் செய்வேன் அப்படின்ற ஒரு நிலையில் நான் இருந்தேன்னா அது ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். இங்கே பணத்துக்காக நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால விடாப்பிடியாக லைஃப்பை கஷ்டப்படுத்திக்கிட்டாலும் நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்கிறத நான் சொல்லலை. பணத்துக்காக நான் வேலைக்கு போக மாட்டேன், என் பண தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிடுச்சு அப்படின்ற நிலை அடைஞ்சால் அது ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். தேவைகளையும் நீங்கள் குறைச்சிக்கலாம், இல்லை நிறைய பணத்தையும் சம்பாதிக்கலாம். சில சமயம் நிறைய பணத்தை சம்பாதிச்சதுக்கப்புறமும் பணத்தாசை குறையாமல் நம்ம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருப்போம். அப்பயும் நமக்கு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கிறது இல்லை. இதே புத்தகத்தில் ஒரு ஃபார்முலாவை நமக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு ஒரு வருடம் எவ்வளவு ரூபா பணம் தேவை, என்னோடய வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஒரு வருடத்துக்கு எனக்கு எவ்வளோ ரூபா தேவை, அதை 0.04 நீங்கள் டிவைட் பண்ணணும். என்ன தொகை வருதோ அந்த தொகை இருந்தால் நீங்கள் ஃபைனான்ஷியலி ஃப்ரீ அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த தொகையை ஏதாவது ஒரு சேஃபான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வருடம் அதுலேருந்து 4% வித்ட்ரா பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் நடத்துனீங்கன்னா நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பணம் குறையாமல் அப்படியே இருக்கும். பாடி கீப்ஸ் தி ஸ்கோர் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ரொம்ப டீட்டெயில்டாகவே பேசினோம். அந்த புத்தகத்துலேருந்து கற்றுக்கிட்டால் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இருக்குது. நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய ட்ராமா எல்லாம் ஜஸ்ட் நம்ம மூளையில் இருக்கக்கூடிய நினைவுகள் மட்டும் கிடையாது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தசைகள், ஃபிசிக்கல் பார்ட்ஸில் அது ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அது எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம அந்த புத்தகத்தோட சம்மரியில் பேசியிருக்கோம். அப்போது நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய சோகங்களாக இருக்கட்டும், ட்ராமாவாக இருக்கட்டும், அதிலிருந்து வெளியே வரணும்னா ஜஸ்ட் சிந்திக்கிறது மூலமாக, இல்லை தியானம் பண்ணுறது மூலமாக, இல்லை சும்மா ஏதாவது ஒரு விஷயத்தை படிக்கிறது மூலமாக வெளியே வர முடியாது. ஏன்னா அது எல்லாமே நம்மளோட உடம்பில் ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ அதிலேருந்து வெளியே வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? உடம்பை தொடர்ந்து அசைச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸாக பண்ணணும். ஸ்பார்க் அப்படின்ற இன்னொரு புத்தகம் இருக்குது. அதுவும் இதே விஷயத்தை தான் சொல்லுது. எக்ஸசைஸ் அப்படின்றது ஜஸ்ட் மசிலை பில்ட் பண்ணுறதுக்கோ இல்லை உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிறதுலையே ரொம்ப சிறந்த ஆன்டி டிப்ரெசன்ட் அப்படின்றது ஒரு எக்ஸசைஸ் தான். உங்களுக்கு மூட் அவுட்டாக இருக்குது, ரொம்ப சோகமாக இருக்குது, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, இப்படி ஏதாவது ஒரு நெகட்டிவ் எமோஷன் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள். அது எல்லாமே காணா போகும். எக்ஸசைஸை பற்றி இப்படி பேசினாலும் எக்ஸசைஸை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, நல்லா சாப்பிட்றீங்க, எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக பார்த்துக்கிறீங்க, அதுக்காகலாம் நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, இது எல்லாத்த விட அது ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களோட தூக்கம். ஒய் வி ஸ்லீப் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றியும் நான் பேசியிருக்கேன். அந்த புத்தகத்தோட சம்மரியை நீங்கள் பார்க்கலன்னா கட்டாயம் இப்போ போய் பார்க்கணும். ஏன்னா தூக்கத்தோட முக்கியத்துவத்தை ரொம்ப தெளிவாக அது சொல்லியிருக்கு, ரொம்ப சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்கு. லைஃப்பில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தூங்கி ஆகணும். லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் தூங்கி ஆகணும். சந்தோஷமாக இருக்கணுமா, அதுக்கும் தூங்கி ஆகணும். தூக்கன்றது அவ்வளவு முக்கியம். அந்த புத்தகத்தோட பேர் ஒய் வி ஸ்லீப் அப்படின்னு இருக்குது. நம்ம ஏன் தூங்குகிறோம் அப்படின்ற கேள்வி தான் அந்த புத்தகத்தோட தலைப்பாக இருக்குது. ஆனால் உண்மையாக நம்ம ஏன் தூக்கத்திலேருந்து விழித்தெழுறோம் அப்படின்றது தான் கேள்வியாக இருக்கணும். ஏன்னா தூங்கும்போது தான் அவ்வளவு நல்லது நடக்குதுன்னா நான் ஏன் முழிச்சுக்கணும், தூங்கிட்டே இருக்கலாமே, ஏன்னா அவ்வளவு நல்லது உடம்புல நடக்குதே அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும் அந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம். அப்போ லைஃப்பில் தூக்கத்தை தியாகம் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அவ்வளவு ஒர்த்தான ஒரு விஷயன்றது கிடையாது. ஒவ்வொரு நாளும் 7லேருந்து 8 மணி நேரம் கட்டாயம் நீங்கள் தூங்கி ஆகணும். அதை செய்ய முடியல, வேறு ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு தூக்கத்தை முன்னுரிமைப்படுத்துங்க. தூக்கம், உடல் பயிற்சி, இதே மாதிரி இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. தி மைண்ட்ஃபுல் பாடின்ற புத்தகத்தை பற்றி ரீசெண்டாக பேசியிருந்தேன். அது என்ன நமக்கு சொல்லித்தருது அப்படின்னா உங்களோட ஆரோக்கியன்றது எப்படிப்பட்ட சிந்தனை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, எப்படிப்பட்ட விஷயத்தை நம்புறீங்கன்றதை பொறுத்து தான் அமையும்னு சொல்லுது. அதாவது ஒரு மெடிசின் எடுத்துக்கிறேன், அது சாப்பிடும்போது இது என் உடம்பை சரி செஞ்சிரும்னு நினச்சி நான் சாப்பிட்டேன்னா உடம்பு சரியாகும். இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறேன், இது என் உடம்பை கெடுத்துரும் அப்படின்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன்னா உடம்பு நல்லாக போகிறதே கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவ உலகம் பல இடத்துல நம்மளை தெரியாமல் பயமுறுத்திடுது அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுது. அப்படி பயமுறுத்திட்டா அந்த இடத்துல நம்மளோட உடம்பு சரியாகிறது இல்லை, இன்னும் மோசமாக தான் ஆகுது. அப்போ லைஃப்பில் பாசிட்டிவாக இருக்கிறதும் நம்பிக்கையோடு இருக்கிறதும் ஒரு சக்ஸஸ் அடைகிறதுக்கு மட்டும் பயனுள்ளது கிடையாது, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஃபைனலாக தி டாப் 5 ரிக்ரெட் ஆஃப் தி டையிங் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது. அதிலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு சின்ன பாடம் இருக்குது. அதில் நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி நான் பேசியிருக்கேனான்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இல்லைனா நான் அடுத்த வீடியோ இல்லை அடுத்த இன்னொரு நாள் அதை பற்றி பேசுகிறேன். அதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது.
இந்த உலகத்தில் சாகும் தருவாயில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் நான் இன்னும் கொஞ்சம் கடுமையாக உழைச்சிருக்கலாமே, இன்னொரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துருக்கலாமே, இன்னும் ஒரு 2-3 கம்பெனிக்கு நான் ஸ்விட்ச் ஆகி நல்லா சம்பாதிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறதே கிடையாது. அப்போ சாகிற தருவாயில் இருக்கிறப்போ உங்கள் வாழ்க்கையில் வேலைன்றது அவ்வளவு முக்கியமானது கிடையாது. எதை நீங்கள் முக்கியப்படுத்துவீங்கன்னா, நான் என் நண்பர்களோடு இருந்திருக்கலாம், குடும்பத்தோடு இருந்திருக்கலாம், காது கொடுத்து கேட்டிருக்கலாம், சந்தோஷமாக இருந்திருக்கலாம், அந்த ரிஸ்க்கை எடுத்திருக்கலாம் அப்படின்ற விஷயத்தை தான் நீங்கள் யோசிப்பீங்களே தவிர இன்னும் கடுமையாக உழைச்சிருக்கலாம் அப்படின்னு யோசிக்க மாட்டீங்க. அப்போ ரொம்ப கடுமையாக வேலை பார்க்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. லைஃப்பில் எப்போவுமே வேலைன்னு இருக்காதீங்க. ஸ்டாய்சிசமும் இதுதான் நமக்கு சொல்லித்தருது. வேலைன்றது வாழ்க்கையை நடத்துறதுக்கு தானே தவிர வேலை தான் வாழ்க்கைன்னு இருக்கவே இருக்காதீங்க. இந்த விஷயங்களை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இதை முக்கியமாக நான் எப்படி வடிவமைச்சேன் அப்படின்னா, செல்ஃப் நாலேஜை பற்றின சில லெசன், ஆரோக்கியத்தை பற்றின சில லெசன், நம்மளோட ஸ்டாய்சிசம் பற்றின சில லெசன், இல்லை நம்மளோட பணம் சார் சில பாடங்கள், இப்படி ரிலேஷன்ஷிப்புக்கான சில பாடங்கள்னு எல்லா துறைக்கும் ஒரு 5 இல்லை ஒரு 4 பாடங்களை நான் தேர்ந்தெடுத்து தான் இந்த வீடியோவாக பண்ணேன். அதனால சில சமயம் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கே, முதல்ல சொன்னது கடைசியில் சொன்னதோட மேட்ச் ஆகலையே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். லைஃப்ன்றது அப்படி தான். ஒரு துறைக்கு பயனுள்ள விஷயம் இன்னொரு துறையை சீரழிக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்குது. அப்போது எப்படி நம்மளோட பாடத்தை எடுத்துக்கணும் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.